శ్రీనివాస శ్రీ వెంకటేశ భక్తవత్సల భాగవత ప్రియ தவறிய ரயில் வழிகாட்டிய ஏழுமலையான். ஏழுமலையானின் திருவடியை மனம் நிறைந்து தரிசனம் செய்த அந்த குடும்பம் நெஞ்சு நிறைந்த மகிழ்ச்சியுடன் கோவிலை விட்டு வெளியே வந்தது. பக்தியின் நிறைவு, இறைவனின் அருள் அவர்களின் முகத்தில் தெளிவாக தெரிந்தது. வீடு திரும்பும் முன் குழந்தைகளின் ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். வண்ணமயமான விளையாட்டுப் பொருட்களை வாங்கி கொடுத்தனர். வீட்டில் காத்திருக்கும் உறவினருக்காக திருப்பதியின் புகழ்பெற்ற லட்டுகளையும் அன்போடு வாங்கினர். அந்த நாள் அவர்களின் வாழ்வில் மறக்க முடியாத மகிழ்ச்சியான நாளாக இருந்தது. ஆனால் வாழ்க்கை சில நேரங்களில் நாம் எதிர்பார்க்காத திருப்பங்களை தருகிறது. ரயில் நிலையத்தை அடைந்தபோது அவர்கள் செல்ல வேண்டிய ரயில் ஏற்கனவே புறப்பட்டுவிட்டது. சில நிமிட தாமதம் பெரிய கவலையாக மாறியது. இரவு வானம் கருமேகங்களால் மூடப்பட்டது. மழை பலமாக பெய்யத் தொடங்கியது. 2 சிறு குழந்தைகளுடன் என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த குடும்பம் நின்றது. அந்த நேரத்தில் அந்த தாயின் உதடுகளில் இருந்து வாழ்ந்தது ஒரே ஒரு பிரார்த்தனை: ஏழுமலையானே, எங்களை கைவிடாதே. அந்த கணமே ஒரு அன்பான மனிதர் அவர்களிடம் வந்தார். என்ன பிரச்சனை என்று கனிவுடன் கேட்டார். நடந்த அனைத்தையும் கேட்ட பிறகு அடுத்த ரயிலில் காட்பாடி சென்று அங்கிருந்து உங்கள் பயணத்தை தொடரலாம் என்று அமைதியாக வழிகாட்டினார். அந்த வார்த்தைகள் இருளில் ஒரு ஒலிக்கீற்றாக அமைந்தது. அவர் சொன்ன வழியில் பயணம் தொடர்ந்தது. பாதுகாப்பாக அடுத்த ரயிலை பிரித்து அவர்கள் தங்கள் ஊரை நோக்கி சென்றனர். அந்த நேரத்தில் அவர்களின் மனதில் ஒரு எண்ணம் மட்டும் தோன்றியது: இது சாதாரண மனிதரின் உதவி அல்ல, இறைவனின் கருணை. வீடு திரும்பிய பிறகு உறவினர்களுக்கு லட்டு வழங்கினர். குழந்தைகள் புதிய விளையாட்டுப் பொருட்களுடன் மகிழ்ச்சியாக விளையாடினர். பூஜை அறையில் தீபமேற்றி கண்ணீருடன் அந்த அம்மா சொன்னார்: நமக்கு உதவி செய்தது ஒரு மனிதர் இல்லை, நம்முடைய ஏழுமலையானே. அந்த குடும்பத்தின் குரலில் ஒலித்தது: கோவிந்தா, கோவிந்தா, கோவிந்தா. இறைவனை முழு மனதுடன் நம்புபவர்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். சில நேரங்களில் மனித உறவில் வந்து வழிகாட்டுவார். நம்பிக்கை இருக்கும் இடத்தில் இறைவனின் அருள் என்றும் துணையாக இருக்கும்.